வணக்கம் நண்பர்களே. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் கூட்டம் சம்பந்தமான ஒரு வீடியோ எக்ஸ் பக்கத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பங்கேற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள ட்ரோன் காட்சிகள் அதில் அதிகம் இடம்பெற்றுள்ளது. முக்கியமாக கரூர் சம்பவத்தின் போது 41 பேர் உயிரிழந்த பிறகு அங்கு ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் நடைபெற்றதாக பலரும் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். அந்த பகுதியில் பெரும் கூட்டத்தை கூட்டி முக்கிய காட்சிகளாக எடுத்து அதை ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்தவும் விஜய் தரப்பு திட்டமிட்டிருந்தார்களாம். குறிப்பாக இந்த கூட்டம் தாமாக சேர்ந்த கூட்டம் என்று விஜயை பஞ்ச் டைலாக் பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே ட்ரோன் மற்றும் விஜயின் கேரவனில் உள்ள சிசிடிவி கேமரா மூலம் இதை படமாக்கி உள்ளார்களாம். இந்த காட்சிகளை ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லரிலேயே வைக்க திட்டமிட்டவர்கள் கரூர் சம்பவம் தங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் அந்த முடிவை மாற்றிக்கொண்டார்களாம். என்றாலும் இந்த கேமரா புட்டேஜ் அனைத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினர் அளித்திருப்பதுதான் தற்போது இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயின் கேரவன் கேமராவில் பதிவாகியிருந்த 3 மணி நேர காட்சிகளும் சுத்தமாக அளிக்கப்பட்டுள்ளதாம். 3வது முறையாக விஜயை டெல்லிக்கு அழைத்த சிபிஐ அதிகாரிகள் இதுகுறித்து தான் அவரிடத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிசிடிவி மற்றும் ட்ரோன் புட்டேஜ் பெரிய அளவில் அளிக்கப்பட்டுள்ளது. இதை அளித்ததின் பின்னணி காரணம் என்ன என்றும் அவர்கள் துருவி கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதோடு நீங்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தில் கரூர் கூட்டத்தை படமாக்கி முக்கிய காட்சியாக படத்தில் வைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது என்றும் விஜயிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் கரூரில் மிக பெரிய அளவில் கூட்டம் கூட்ட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் திட்டமிட்டே இதை செய்திருப்பதாகவும் தற்போது சிபிஐக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சிக்கிவிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது சிசிடிவி புட்டேஜை விஜய் தரப்பு அளித்திருப்பது அவர்கள் மீது சிபிஐக்கு சந்தேகத்தை அதிகரித்துள்ளதாம். அதனால் வருகிற 27ஆம் தேதி கரூர் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி யார் மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்பதை பொறுத்தே இந்த கரூர் வழக்கில் சிக்கப்போவது விஜயா இல்லை செந்தில் பாலாஜியா என்பது தெரியவரும். நண்பர்களே, கரூர் பிரச்சாரத்தின் போது நடிகர் விஜய் ஜனநாயகன் படத்திற்கான காட்சிகளை படமாக்கியிருப்பதாக கூறப்படுவதோடு அந்த புட்டேஜ் அவர்கள் அளித்திருப்பது பற்றி மீண்டும் சிபிஐ விசாரணை நடத்தியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.